பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆவியானவர் தேவன், நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு மாறாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையில ஒரு விஷயம் நம்ம வரவேற்போமா? நல்ல கரங்களை உயர்த்தி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உந்தன் மகிமையால் நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உந்தன் மகிமையால் நிரப்பிடும். வலது கரத்தை உயர்த்தி தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உந்தன் மகிமையால் நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உந்தன் மகிமையால் நிரப்பிடும். நல்ல கைகளை தட்டி ஆவியானவரே, இந்த ஆராதனை வேளையில நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, வெல்கம் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லாத நாமம், இன்ப நாமம், பாவத்தை போக்கும் நாமம், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நேற்று மீண்டும் மாறாத நாமம். கரங்களை தட்டி பாடுவோமே. இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கு வாசனை வீசிடுகிற நாமம். Oh yes. பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம்.
இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம், நம்பினோரை என்றும் கைவிடாத நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். முழங்கால்கள் யாவும் முடங்கிடுகிற நாமம் ஒரே நாமம், அது இயேசுவின் நாமம் மாத்திரமே. முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடுகிற ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமமே. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். அல்லேலூயா. நல்ல சத்தமாய் கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. வானத்திற்கு கீழே பூமிக்கு மேல இயேசு என்று சொல்லுகிற நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லி ஒரு ஆமேன் என்று சொல்லி நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமேன். வானத்திற்கு கீழே பூமிக்கு மேல இயேசு என்று சொல்லுகிற நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. ஆமேன். அந்த நாமம் சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது விடுதலை உண்டாகும். பிசாசுகள் நடுநடுங்கும், பிசாசுகள் ஓடும், வியாதிகள் சுகமாகும். அப்படிப்பட்ட நாமத்தை உடையவர்கள் ஆமென். அப்படிப்பட்ட நாமத்தை உடையவர் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. எதை நினைத்தும் கலங்காமல் எப்பொழுதும் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம், இயேசுவின் பிள்ளைகளே நாங்கள் மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள்.
எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எல்லாரும் எழுப்பி நின்று இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் நாங்கள் காண மாட்டோம். ஏனென்று சொன்னார், எனக்காய் யுத்தம் செய்கிற இயேசு என்னோடு இருக்கிறார். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கு எதிராய் மந்திரம் இல்லை, எந்த குறி சொல்லுதல் இல்லை. சாத்தான் நம்முடைய காலின் கீழே. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவுமில்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவுமில்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. ஒரு முறை கூட சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கவலைகள் எல்லாம் விட்டு ஆண்டவர் மேல நினைத்துக் கொண்டு சந்தோஷமாயிருப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாங்கள் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாங்கள் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள்.
இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஒரு முறை கூட இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நல்ல கரங்களை தட்டி ஆமென். உமக்குள்ள எப்பொழுது நாங்கள் மகிழ்ந்திருப்போம் ஆண்டவரே. எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை வேதனைகள், சோதனைகள் வந்தாலும் உமக்குள்ளே நாங்கள் மகிழ்ந்திருப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆமென், 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 ஹல்லேலூயா. ஆமென். சமாதானத்தை தருகிறவர், சந்தோஷத்தை தருகிறவர் ஆமென் நம்மோடு கூட இருக்கிறார். எதை நினைத்தும் கலங்காமல் ஆமென் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆமென், ஆமென். இன்று கண்ட எகிப்தியரை இனிமேல் நாம் காண மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எதிராய் மந்திரவாதம் இல்லை, குறி சொல்வது இல்லை. சாத்தான் நம்முடைய காலின் கீழே. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு ஜெயத்தை தருகிறவர். ஆமென், 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 ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் சொல்றீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர்? சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. நமக்குள் இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஆமென். நல்ல ஆமென் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள் நீர் இருக்கிறீங்கப்பா, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரே இது இருக்கிறதற்காய் நன்றி, 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 நன்றி. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவருடைய வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பசியை ஆற்றுகிறது, நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வை தருகிறது. அவரே நம்முடைய வெளிச்சமாயிருக்கிறார், நம்மை காப்பாற்றும் தெய்வமாக, நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவனாக அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் நம்மை தேட்டும். ஓ நன்றி இயேசுவே. ஆவியானவரே அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நான் அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். வசனம் தான் பசியாற்றும் உணவு, வசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், வசனம் தான் பசியாற்றும் உணவு, வசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனானே, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனானே. நானும்
அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உன் மந்தையை தந்துவன். அவரே நம்மை காப்பாற்றுகிற காவலராயிருக்கிறார். எத்தனை தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளை சந்திக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை இந்த மாலை நேரத்தில் பல தேவையோடு கூட வந்திருக்கலாம். தேவைகளை சந்திக்கிற தேவன் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவன் 2 கரங்களை உயர்த்தி என் தேவையெல்லாம் சந்திப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காப்பாற்றும் காவலன் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. காப்பாற்றும் காவலன் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உன் மந்தையை நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உன் மந்தையை நம்புபவன் உன் மந்தையை நம்புபவன் உன் மந்தையை நம்புபவன். சொல்லுவோம், மந்தையே நம்புபவன். 2 கரங்களை உயர்த்தி இந்த உலகத்தினுடைய அன்பெல்லாம் ஒரு நாள் அழித்து போய்விடும். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் நம்ம மேல வைக்கிற அன்பை போல காண்பிப்பார்கள். ஆனால் அந்த அன்பெல்லாம் விலகி போய்விடும். பிள்ளைகள் வைக்கிற அன்பு மாறும், கணவன் வைக்கிற அன்பு மாறும், மனைவி வைக்கிற அன்பு மாறும், இந்த உலகத்தில் இருக்கிற சொந்த பந்தங்கள் வைக்கிற அன்பு மாறும். ஆனால் மாறாத அன்புள்ள ஒரே ஒரு தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல் நீர் என்ப அன்பு வைத்திருக்கிறே. சிலுவை பரியந்தம் அவர் நம்மேல் அன்பு வைத்திருந்தார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். ஓ ரிவாமா சந்தனரியந்தரோ, எங்க மேல நீர் வைத்திருக்கிற அன்பு பெரியது. ஹல்லேலூயா. உம்மந்தையே நம்புபவன். 2 கரங்களை உயர்த்தி கடைசியா சொல்லுங்க, உம்மந்தையே நம்புபவன். உங்க அன்பு மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. என்ன இருந்தாலும் எல்லாம் ஒளிந்து போயிடும். ஆனா உங்க அன்பு ஒரு நாள் ஒளிந்து போகாது. அந்த அன்பினால எங்களை அணைத்துக் கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Thank you பாஸ்டர். தொடர்ந்து நாம் பரிசுத்த வேதாகமத்தை கரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 19, பக்கம் எண் 681. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 1 முதல் 14 வசனங்களை நாம் வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவள் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது
தன் மறைவிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியான் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கி காத்தருளும். அவைகளை என்னை அண்டிக் கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். சேர்ந்து வாசிப்போம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. கர்த்தர் கொடுத்த நல்ல சங்கீத கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. நான் வழி மாறும் போது என்னை பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீ, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீ, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர்,
என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. இந்த வேளையிலும் நம்ம எல்லாரும் தேவனுடைய வசனத்துக்கு நேராக நம்மளுடைய இருதயங்களை திருப்பிக் கொள்வோமாக. இப்பொழுது நம்மளுடைய தலைமை போதகர் அவர்கள் செய்தியை கொண்டு வருவார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் அவரை வரவேற்போமாக. ஆண்டவர் நமக்கு எல்லா சந்தோஷத்தையும் பூர்த்தி அடைய செய்து, எல்லா தேவைகளையும் பூர்த்தி அடைய செய்து நம்மை திருப்திப்படுத்துவார். ஆமென். ஒரு திருப்தியான வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவார். அதைத்தான் நாம் அங்கே வாசிக்கிறோம், படித்தோம். அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். தே ஆல் were satisfied அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்த்தோம். 5 அப்பமும் 2 மீன்களையும் கொண்டு கர்த்தர் எல்லாரையும் திருப்தி அடையும்படி உதவி செய்தார். யோவான் சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற சமயத்தில், இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் என்னப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருக்கு பின் சென்றதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். அந்த நாட்களிலே சரி, என்றைக்கும் சரி, அற்புதங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே திரள் கூட்ட மக்கள் போவார்கள். பல இடங்களிலே பொய்யான அற்புதங்கள் நடக்கிறது. அதைத்தான் மக்கள் என்ன செய்கிறார்கள்? போய் பார்க்கும்படி போகிறார்கள். அற்புதம் நடக்கிற இடத்துல அவர்கள் போய் பார்க்கிறதற்கென்றே ஒரு பெருங்கூட்டம் போவார்கள். அவ்விதமாகத்தான் இங்கேயும் பார்ப்பதற்காக ஒரு பெருங்கூட்டம் வந்தார்கள். வியாதிகாரர்களை ஆண்டவர் சுகப்படுத்தினது நிமித்தமாக. அதே போல ஆண்டவர் வழக்கமாக வியாதிக்காரரை சுகப்படுத்துவார். ஆனால் இந்த முறை வியாதிக்காரரை சுகப்படுத்துவது மாத்திரமல்ல, வந்த ஜனங்களுடைய தேவையை, கர்த்தருடைய பசியை ஆற்றும்படியாக 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு ஆண்டவர் 5000 பேருக்கு அதிகமான ஜனங்களை போஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு அவர் வியாதிகளை சுகமாக்குகிறவராக இருக்கிறபடினாலே அவரை பின்பற்றுகிறோம். நம்ம அநேகர் இயேசுவை பின்பற்ற காரணம் என்ன? நம்முடைய வியாதிகளை அவர் சுகமாக்கினார். ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்டோம்னா சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் என்று கேட்டால், அவர் நான் வியாதியாக இருந்தேன், அவர் வியாதியை சுகமாக்கினார். போன வாரம் நான் சொன்னேன் நினைக்கிறேன், சுரேஷ் காணி என்கிற அந்த காணி இனத்தை சேர்ந்த இந்த சகோதரர், அவர்தான் அந்த சமுதாயத்திலேயே படித்தவர், பட்டதாரி, டாக்டரேட், முதல் டாக்டரேட். மற்றபடி அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைவாசி மக்கள் மத்தியிலே உள்ள ஒரு நபர், மிகவும் ஏழை, படிப்பில்லாத ஜனத்தின் மத்தியிலே ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டார். எப்படி என்றால், அவர் கொடிய ஒரு வியாதி கட்டி வந்தது. அந்த கட்டினாலே அவர் பாதிக்கப்பட்டு தொண்டையில் வந்த கட்டி மடித்து போவார் என்று டாக்டர்கள் திரும்ப அனுப்பப்பட்டு அவர் வீட்டில் மணி நேரங்கள் போராடி கொண்டிருக்கிறார். ஒரு கொஞ்ச நேரத்தில் மரித்து போவார் என்று சொல்லி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற சமயத்தில் தான் பெந்தேகோஸ்தே சபையை சேர்ந்த 2 சகோதரிகள் அந்த பக்கமாக வந்தவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். சுகமில்லாமல் இருக்கிற அந்த நபரை பார்த்து ஜெபம் பண்ணுகிறார்கள். இந்த ஆண்டவருக்கு இவர் வேண்டும், இயேசு இவரை சுகப்படுத்துவார், இவர் சாக மாட்டார் என்று சொல்லி அவர்கள் சென்றார்கள். அதுக்கு பிறகு அவருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரும்படி சொன்னார்கள். ஆலயத்துக்கு போன போது ஆலயத்திலே அவர்கள் 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார்கள். அந்த சபையார் 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்த ஜெபத்தை கேட்டு அதன் பின்பு ஒரு நாளில், அதாவது 3 நாட்களுக்கு பிறகு 4வது நாளில் அவர்கள் யாரும் அங்கே இல்லை. இரவில் இவர் தனியாய் படுத்திருக்கும் பொழுது அவருக்கு எழும்பி பாத்ரூம் போகிறதுக்கு அவருக்கு எப்போவுமே முடியாது. எழும்ப முடியாமல் படுத்த படுக்க இருந்தவர் அவரை அறியாமலே சொப்பனத்தில் நடக்கிறது போல அவர் நினைத்தாராம். அவர் நடந்து போய்
அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாராம். வந்த பிறகு பார்க்கிறார், நான் எப்படி நடந்தேன் என்று பார்க்கும் பொழுது தொண்டையில் கை வைத்து பார்க்கிறார். எந்த கட்டியும் இல்லை, எந்த வலியும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை, எந்த சீழ் அங்கே வடிகிறதையும் ரத்தம் வடிகிறதையும் ஒன்றையும் அவர் பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் பரிபூர்ணமாய் சுகப்படுத்தி விட்டார். அதுக்கு அந்த நாள் பகலில் அவருடைய தகப்பனார் பார்க்கும்படியாய் 3-4 நாட்களுக்கு பிறகு அன்றைக்கு தான் வருகிறார். மகனை பார்க்கலாம், உயிரோடு இருக்கிறானா செத்து போயிட்டானான்னு பார்க்கறதுக்காக வந்தாராம். வரும்போது அவனை போல ஒருத்தன் விளையாடி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி தூரத்தை சொல்லிட்டு வராராம். என் பையனும் இப்படி விளையாட வேண்டிய பையன், அவனை போல ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும் பொழுது அப்பா என்று கை வந்து ஓடி வந்து காலை கட்டி பிடிச்சான் அந்த பையன். அப்பாவுடைய காலை ஆண்டவர் சுகமாக்கிட்டார் என்று சொல்லி அவன் சொன்னான். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவன் சொன்னான். ஆகவே இன்றைக்கும் அவர் சாட்சியாக அதை சொல்லுகிறார். அநேகருக்கு சாட்சி கொடுக்கிறார். யூடியூபில் அவருடைய சாட்சியை நீங்கள் பார்க்கலாம். அவர் ஒரு டாக்டரேட் முடித்தவர். அவர்தான் மோகன் சி லாசரஸ் பிரச்சனை வந்த பொழுது அவர் டிவியில் பலர் மத்தியில் ஒரு ஆளாக நின்று பதிலாக தைரியமாக பேசினவர், அவருக்காக பேசினவர். ஒரு நல்ல திறமையான ஊழியர். அவர்கள் இனத்தின் மத்தியில் இப்பொழுது அவர் ஊழியம் செய்கிறார். காணி இன மக்கள் மத்தியில் ஊழியம் செய்து அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமீன். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய சாட்சியை நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். அவருடைய சாட்சியை நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம். அதாவது சுரேஷ் காணி என்கிறவர், காளி அல்ல காணி, சுரேஷ் காணி, சுரேஷ் சுவாமியார் காணி என்கிற அவருடைய பெயர். அது அருமையார்களே, அற்புதங்கள் என்கிறதை இன்றைக்கும் ஆண்டவர் செய்கிறார். அற்புதங்கள் எங்கே நடக்கிறதோ அங்கே ஜனங்கள் வருவார்கள். இந்த சபையிலையும் இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு இவ்வளவு பேர் ஆவது ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில் இன்றைக்கு ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒருவேளை இந்த சபையிலே ஆராதனைக்கு வந்ததன் மூலமாக, இந்த சபையிலே கொண்டு வரப்பட்டதன் மூலமாக, யாரோ ஒருவர் வீட்டில் போய் ஜெபித்ததன் மூலமாக, இந்த சபையிலே இல்லாமல் இன்னொரு சபையிலே நீங்கள் எங்கே இன்னொரு ஊரில் இருந்தபோது அந்த சபைக்கு கொண்டு போகப்பட்டிருப்பீர்கள். யாரோ ஒருவர் உங்களை சந்தித்திருந்திருப்பார், உங்களுக்காக ஜெபம் பண்ணி இருந்திருப்பார். அதன் மூலமாக வியாதியிலிருந்து நீங்கள் சுகத்தை பெற்றிருந்திருப்பீர்கள். எத்தனை பேர் இப்படி சுகம் பெற்ற ஆட்கள் இருக்கிறீர்கள்? ஏசு என் வியாதியை சுகமாக்கின மறந்துருக்கோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சுரேஷ் காணியை மாதிரி யாரும் ஞாபகத்தில் வைக்க மாட்டோம். நம்ம எல்லாம் பழசை விட்டுருவோம். இன்னைக்கு செஞ்சுருக்கிறாரா அதுதான் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் 20 வருஷத்துக்கு முந்தைய செஞ்சாரே, நான் சின்ன பையனாக இருக்கும்போது செய்தாரே, ஞாபகத்துக்கு வராது. போன வாரம் செய்தது கூட பாருங்க, ஞாபகத்துக்கு வரவே வராது. ஆனால் இது ஞாபகத்துக்கு இருக்கும் தெரியுமா? நமக்கு இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் தான் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஞாபகத்தில் வரவே வராது. வந்தாலும் யாரிடத்துலையும் சொல்லவே மாட்டோம். அது பரம ரகசியமாக வச்சுருப்போம், பரம ரகசியமாக இருக்கும். அது யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். சொல்லிட்டா பெரிய பாவம் செஞ்சது மாதிரி ஆகிடும். அந்த தப்பை நம்ம பண்ணவே கூடாது. ஆகவே அது யாரும் செய்ய மாட்டோம் அப்படின்ற தீர்மானம் எடுப்போமா? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போகிறீங்க? பேசுகிறது உங்களுக்கு புரியலை இல்லையா? புரியலைன்னு சொல்கிறத விட புரிந்ததுனால தான் கை வைத்தல. எத்தனை பேர் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை மற்ற மக்களுக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம்? ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கட்டும். பரவாயில்ல, இவ்வளவு பேர் நீங்கள் ஆண்டவருடைய அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கிறது உண்மையாகவே அது சந்தோஷமான காரியம், மகிழ்ச்சியான காரியம். ஒரு முறை சொன்னது, 2 முறை சொன்னதல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொருவருக்கும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்கும்? அந்த வியாதியஸ்தர்கள் சுகமானதை குறித்து கேள்விப்பட்ட ஜனங்கள் தான் இயேசுவண்டையிலே 5000 புருஷர்களுக்கு மேலாக வந்தார்கள். 5000 புருஷர்களுக்கு மேலாக வந்தார்கள். அநேக இடங்களில் பெண்கள் தான் வருவார்கள். ஆனால் இன்னைக்கு பாருங்க, நிறைய கூட்டங்களுக்கு பெண்கள் தான் வருவார்கள். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கூட்டத்திற்கு
5000க்கு மேலான புருஷர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவருடைய அற்புதத்தை நாம் சாட்சியாய் சொல்லும் பொழுது மக்கள், ஆண்களும் பெண்களும், எல்லா ஜனத்தை சார்ந்த மக்களும் வருவார்கள். ஒரு தோமாவின் மூலமாக இந்த இந்தியாவுக்கு சுவிசேஷம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் எத்தனையோ தோமாக்கள், எத்தனையோ இயேசுவின் சீஷர்களாக நாம் இங்கே இருக்கிறோம். ஆனால் இந்த சேலம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. இந்த சேலத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆமென், அல்லேலூயா. வாசித்து பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, உம்மை போல நாங்களும் கிரியை செய்ய வேண்டும், நாங்களும் அற்புதங்களை செய்ய வேண்டும், எங்கள் மூலமாய் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு நீர் போஷித்தது போல நாங்களும் ஆண்டவரே அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய, தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்ய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். அதுக்கு ஆண்டவராய் இயேசு கொடுக்கிற பதில் என்னவென்று சொன்னால், மார்க்கு சுவிசேஷத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். மார்க்கு சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் இந்த வகை பிசாசு போகாது, இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்காது, வியாதிகள் சுகமடைவதில்லை. அதே போல 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷிக்க வேண்டும் என்று சொன்னாலும் இது எப்படி நடக்கிறது? தேவனுக்கேற்ற கிரியை நடக்க வேண்டும் என்றால், நம்மை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால், ஆத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒரு ஜீவனுள்ள சபையாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு ஜீவனுள்ள ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும் என்றால், வாசித்து பாருங்கள் 9வது அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் 29வது வசனம். அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆண்டவர் எதற்காக இதை சொன்னார் என்றால், 28ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். எதை துரத்திவிட? 9வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்று சொன்ன உடனே இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக என்ன சொன்னார் பாருங்கள். விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். இப்ப இயேசு போய்விட்டார். இயேசு போனதுக்கு பிறகு போகும் பொழுது அவர் என்ன சொன்னார்? மார்க்கு சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள், 17வது வசனம். மார்க்கு 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். உங்க லைஃப்ல எப்பவாவது வியாதிஸ்தர் மேல கை வச்சு ஜெபம் பண்ணிருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இனிமேல் கை வைத்து ஜெபியுங்கள். ஆராதனை முடிச்ச உடனே நேர மேடைக்கு தான் வருவாங்க. இல்லை, இங்கே முன்னால வந்து கை வைத்து ஜெபிக்கிறதுக்காக, மற்றவங்க கை வைக்கிறதுக்காக தான் நம்ம இப்ப என்ன செய்யறோம்னு சொன்ன பழகி இருக்கிறோம். விசுவாசிக்கணும்னு சொன்னா இப்படி ஞாயிற்றுக்கிழமை வந்து பாஸ்டர்கிட்ட வரிசையாக நின்று அவர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணணும். அப்போ தான் திருப்திகரமாக போவாங்க. திருப்திகரமாக போனது மாதிரி இருக்கும். சபைக்கு வந்து பிரசங்கம் கேட்டதெல்லாம் அது வந்து அவ்வளோ திருப்தியாக இருக்காது. பாஸ்டர் கை வச்சு என்ன செய்யணும்? ஒரு ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபமும் 2 வார்த்தையில் பண்ணக்கூடாது.
அந்த ஜெபம் ஒரு நீண்ட ஜெபமாக இருக்கணும். அங்கே 9:15 ஜெபம் பிரசங்கத்தை முடிப்பேன். இங்கே 9:45 ஆராதனை ஆரம்பிக்கிறது. 9:15 முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு இங்கே நாங்கள் வரணும். அது என் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீண்ட ஜெபத்துக்காக ஒரு நீண்ட கியூவே நின்றுட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 50 வருஷமாக சபைக்கு வர பாட்டியும் நிற்பாங்க, 50 வருஷமாக வர விசுவாசியும் நிற்பாங்க. எனக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. இந்த நிலைமை என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு தான் நம்முடைய சபை என்ன செய்யும்? கிறிஸ்தவம் அது ஆசீர்வாதமான கிறிஸ்தவமாக மாறும். ஆமென். சபை அது உயிருள்ள சபையாக இருக்க வேண்டும் என்றால் ஆங்காங்கே போய் தலையை காட்டுறதுக்கு பதிலாக நம்ம தலையில் மற்ற உலகத்தில் போய் ஆட்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆமென். தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணால் பிசாசுகள் ஓடும். நேற்றைக்கு உபவாசத்து கூட்டத்தில் ஒரு சகோதரி நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே ஓடி வந்து முன்னால் விழுந்து, அதாவது அந்த அசுத்தாவி ஓடியது. நான் பிரசங்கத்தை நிறுத்த ஒன்றும் இல்லை. நம்ம பிரதர் ஊழியக்காரர் தான் கை வச்சு போனார், போயிடுச்சு. கைகளை வைத்தா பிசாசு போக, அதுக்கு நான் கை வைக்கணும்னு அவசியமே கிடையாது. பாஸ்டர் தான் கை வைக்கணும், இல்லவே இல்லை. நீங்கள் கை வைத்து ஜெபிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை செய்ய போறீங்க? தைரியமா செய்யுங்க. அது சிலர் என்னன்னா அந்த சிஸ்டர் ஒரு மாதிரி மெலிஞ்சது போல இருக்கிறாங்க, ஆகவே அது எய்ட்ஸா தான் இருக்கும். முதல்ல இவங்களுக்குள்ள சொல்லிக்கும் அது எய்ட்ஸா தான் இருக்கும். அதுக்கு பிறகு பக்கத்தை சொல்லுவாங்க அந்த சிஸ்டரை பார்த்தா எய்ட்ஸ் வந்தது மாதிரி இல்லை அப்படின்னுவாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து சபையில் எல்லாமே நோட்டீஸ் கொடுத்துருவாங்க, அந்த சிஸ்டருக்கு எய்ட்ஸ் தான் இருக்கு, அந்த பிரதருக்கு எய்ட்ஸ் தான் இருக்கு. அதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் 2 சேர் தள்ளி உட்கார்ந்துருப்பாங்க, சேர்ந்து உட்கார மாட்டாங்க. அவங்க பார்த்தாலே ஒரு ஓரமாக ஒதுங்கி போயிடுவாங்க. அப்படி பார்த்துருந்தா இயேசு கிறிஸ்து அவர் எப்படி ஊழியம் செய்திருப்பார்? வியாதிக்காரர்களிடத்தில் வந்தார்கள், சில இடத்துல அவர்கள் நெருக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு அப்படி நெருக்கத்தில் போயிட்டு இருக்கும் பொழுதுதான் என்ன பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்தாள்? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமடைவேன். தீட்டுப்பட்டு விடுவோம் அவன் பயப்படவே இல்லை. பழைய ஏற்பாட்டின்படி அது தீட்டு, ஆனால் இயேசு கிறிஸ்து அதை பற்றி கவலையே படவில்லை. அவங்க தொட்டா தீட்டு, இவங்க தொட்டா தீட்டு, எல்லாத்தையுமே கை வைக்காதங்க. சில குறிப்பிட்ட ஜனங்கள் உண்டு, அவங்ககிட்ட போய் கை கொடுக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக கை வச்சிடவும் கூடாது. ஆமாம், குறிப்பிட்ட ஜனம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்கள் போய் கை கொடுக்கறத விரும்ப மாட்டாங்க. அதை நீங்கள் கேட்டுக்கணும். நீங்களாக போய் கை வச்சிடக்கூடாது, நீங்களாக போய் கை கொடுக்கக்கூடாது. அதெல்லாத்தையும் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் இருக்கிறதான சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. பிரைஸ்லான்ட்டு இல்லை, இல்லைன்னா நீங்கள் சும்மாவே கை கொடுத்தா கூட தொடக்கூடான்னு வாங்க, தொடர்றது அவங்களுக்கு தீட்டு. அப்படிப்பட்ட ஆட்கள் உண்டு. அதெல்லாத்தையும் தெரிஞ்சுதான் நம்ம ஊழியம் செய்ய வேணும். ஆனால் ஒன்று, எந்த நபராக இருந்தாலும் சரி, வியாதியில் இருக்கிறவன் உயிர் போகிற சமயத்தில் நீங்கள் சுகம் கொடுத்தா போதும், நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவான். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு நபரை நான் கை வச்சு ஜெபிக்கட்டுமான்னு கேட்டால் நீங்கள் எத்தனை கை வேணா வைங்க, எனக்கு வியாதி சுகமானா போதும் என்று சொல்லி என்ன செய்வார்கள்? அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள்? நம்மை அனுமதிப்பார்கள். தைரியமாக கை வச்சு ஜெபிங்க, கர்த்தர் வியாதிகளை சுகமாக்குவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் மூலமாய் அற்புதங்களை செய்வார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு செய்த கிரியைகளாவது நம்ம செய்யணும். அவர் சொன்னார், என்னை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த விதமாக நம் மூலமாக அற்புதங்கள் நடக்கும் பொழுது திரளான ஜனங்கள் இயேசுவை என்ன செய்வார்கள்? பின்பற்றுவார்கள். அது மாத்திரமல்ல, 9வது அந்த யோவான் சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் கீழே நாம் வாசிக்கிற சமயத்தில் திரளான ஜனங்கள் அவர்கள் வருகிறதை கண்டு அவர்களுக்கு புசிப்பதற்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சீஷரிடத்தில் சொன்னார். சீஷர்கள் அவர்கள் போய் தேடி பார்க்கும் பொழுது 5 அப்பமும் 2 மீனும் ஒரு நபரிடத்தில் இருந்தது. அவர் சிறு பையன் வைத்திருந்தார். மற்ற எல்லார்ட்டையும் யார்ட்டையுமே ஒன்றும் இருந்திருக்காது என்று நான் நினைக்கவில்லை. சொல்ல போனால் சீஷரிடத்திலும் கூட இருந்திருக்கலாம் என்று என்னுடைய கற்பனை. சீஷர்களும் நிச்சயமாக ஏதாவது வைத்திருந்திருப்பார்கள். அவன் பத்திரமா வச்சுக்கிட்டான். கொண்டு வந்த ஆட்கள் எல்லாமே பத்திரமா சுயநலமாக வச்சுக்கிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு
ஒரு சிறுவன் மாத்திரம் அவன் 5 அப்பத்தி 2 மீன்களை கொண்டு வந்ததை அவன் அப்படியே கொடுத்தானா, இல்லை கொண்டு வந்ததில் பாதியை கொடுத்தானா தெரியல. பாதி கொடுத்திருந்தாலும் அவனை 100% பாராட்டலாம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவன் 100% கொடுக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. நம்மிடத்தில் இருக்கிறவைகளை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டியது அவசியம். வியாதி சுகமான மாத்திரம் போதாது. அநேகர் வியாதி சுகம் ஆனாலும் அதன் பிற்பாடு அவர்களுக்கு தேவைகள் உண்டு, பொருளாதார கஷ்டம் உண்டு, வேலை இல்லாத மக்கள் உண்டு. அப்படிப்பட்டதான நிலைமையில இருக்கிற மக்களை நாம் ஆஸ்பத்திரியில் போய் சந்திக்கிற சமயத்தில் வியாதிக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணிட்டு வர்றோம், நல்லதுதான். ஆனால் அதே வேளை குறிப்பாக நம்முடைய சபையிலே நிரந்தரமாக விசுவாசிகளாக இருக்கிற ஒரு நபர் வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிறார் என்றால் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது, பார்த்துவிட்டு வரும் பொழுது ஜெபம் பண்ணால் மாத்திரம் போதாது, அவங்க கையில் ஒரு 50 ரூபாயாவது கொடுத்துட்டு வரணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்து. ஒரு விசுவாசி சுகம் இல்லாமல் படுத்திருக்கிறார்னா நீங்கள் போய் பார்க்க வேண்டும், போய் பார்த்து அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வரும்போது ஒரு 50 ரூபாய் முடிந்தால் கொடுத்து விட்டு வருவது நல்லது. அதனால என்ன செய்வார் என்று சொன்னால், அவர்கள் விசுவாசமுள்ள மக்களாக இருப்பார்கள், பின்வாங்கி போகாமல் இருப்பார்கள், உற்சாகமாக இருப்பார்கள், இயேசுவை பின்பற்றுவார்கள். இயேசுவை பின்பற்றாமல் அநேகர் சோர்ந்து போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கிறதில்லை, இன்றைக்கு தேவைகள் சந்திக்கப்படுகிறதில்லை. அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கும் என்றால் நிச்சயமாக தொடர்ந்து கர்த்தரை ஜனங்கள் பின்பற்றுவார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சபையில் அற்புதங்கள் நடக்கணும், குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்க வேண்டும். என்றைக்கோ ஒரு நாள் அற்புதம் செய்தார் என்று அல்ல, இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவில் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் தினந்தோறும் அற்புதம் நடக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேணும், ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்காய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வார். உங்களுடைய கணவனுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். விசுவாசத்தோடு நாம் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவ சமூகத்தில் நாம் அவைகளை வைத்து விண்ணப்பம் பண்ணும் பொழுது நிச்சயமாய் தேவன் அற்புதங்களை செய்வதற்கு இன்றைக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கேன்சர் வியாதியை கர்த்தர் சுகப்படுத்தி இருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பிரதர் ராஜ்குமார் அவருடைய தாயார் அவங்களுடைய கேன்சர் வியாதி சுகமாகி விட்டது என்று சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறாங்க. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஜெபிக்கிற சபையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கிற சபையில் என்ன பாஸ்டர் நீங்க இருக்கிறீங்க, உங்க மனைவி இருக்கிறாங்க, 2 பேர் நீங்க ஜெபம் பண்ண போதாதான்? நாங்க இதுக்கு உங்களை அதுக்காக தான் நாங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். இல்லை, நாங்க 2 பேரும் ஜெபம் பண்ணா கர்த்தர் எங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நாம் ஜெபம் பண்ணால் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணா எனக்கு, நீங்க ஜெபம் பண்ணா உங்களுக்கு, நாம் ஜெபம் பண்ணினால் கர்த்தர் நமக்கு செய்வார். இந்த சேலத்துக்கே செய்வார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் நாம் ஒவ்வொரு வருடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் அற்புதங்களை செய்ய வேண்டும். நாம் அற்புதங்களை செய்ய வேண்டும். நம் மூலமாய் அடையாளங்கள் நடக்க வேண்டும். ஒரு உயிருள்ள கிறிஸ்தவனாய், வல்லமையுள்ள கிறிஸ்தவனாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் வல்லமையுள்ள கிறிஸ்தவனாய் மாறும் பொழுது, நம்முடைய சபை வல்லமை பெற்றதாய் மாறும் பொழுது ஜனங்கள் திரளாய் இயேசுவை பின்பற்றுவார்கள். மாத்திரமல்ல, ஜனங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசாரிக்க வேண்டும். ஜனங்களுடைய தேவைகளை நாம் விசாரிக்க வேண்டும். விசாரிக்காமல் இருந்தால் கூட சில சமயத்தில் 3 நாளாக இவள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு அவர்கள் மேல் விசாரத்தோடும் கனிவோடும் மனதுருக்கத்தோடும் அவர்களை வெறுமையாய் அனுப்பக்கூடாது என்று சொல்லி, அவளை பசியோடு அனுப்பக்கூடாது என்று சொல்லி தீர்மானித்தார். வீட்டுக்கு வர்ற ஆட்களை பசியோடு அனுப்பவே கூடாது. நல்ல உபசரிப்போன்னு சொன்னா ஜனங்கள் இயேசுவை பின்பற்றுவார்கள். ஆமென். ஜனங்கள் இயேசுவை பின்பற்றாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம உபசரிக்கிறது இல்லை. ஆராதனை முடிஞ்சதுக்கு பிறகு யாராவது இங்கே கூட்டு நம்ம பேசுகிறோமா? நம்ம நம்ம வீட்டில் வந்தவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து பேசுவோமே தவிர, வீட்டில் தான் உட்கார்ந்து எவ்வளோ நேரம் பேசுகிறோமே. ஆலயத்துக்கு வரும்போது யார்கிட்ட பேசணும் அப்படின்னா, நமக்கு தெரியாத சில ஆட்கள் புதிதாக வந்திருப்பார்கள். சில ஆட்கள் அவர்கள் கவலையோடு இருப்பாங்க, சில ஆட்கள் வேதனையோடு நின்று கொண்டிருப்பார்கள்.
அவர்கள் ஒதுக்கப்பட்டது போல ஃபீல் பண்ணிட்டு நிற்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை நம்ம சந்தித்து அவங்ககிட்ட பேசணும், அவங்ககிட்ட பேசி பழக வேண்டும். கேரளாவில் ஒரு நாள் கும்பநாடுங்கிற இடத்துக்கு போயிருந்தோம். அன்றைக்கு போன காரியம் வேற ஒரு விஷயம். அதாவது எங்கள் டாக்டருடைய மேரேஜ், அதுக்காக போயிருந்தோம். அன்றைக்கி காலையில் சண்டே அங்கே ஒரு சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி கும்பநாடு ஐபிசி சபைக்கு போனோம். அங்கே யாருன்னு தெரியாது. நாங்கள் ஒரு கூட்டமாக அங்கே போன உடனே கொஞ்சம் நேரம் பொறுத்து பாஸ்டர் பிரசங்கத்துக்கு முன்னால் எங்களை மேடைக்கு கூப்பிட்டார். அந்த அதுக்குள்ளால் பக்கத்தில் இருக்கிறவங்க தகவல் கொடுத்துட்டாங்க. பேர் அட்ரஸ் எல்லாம் போயிடுச்சுங்க மேலே. பாருங்கள் எவ்வளவு அவங்க கவனமாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். நம்ம யார் வந்தாலும் அதை கவனிக்கிறதே இல்லை, யார் போனாலும் கவனிக்கிறதே இல்லை. பக்கத்து வீட்டில் யாராவது வந்திருக்கிறாங்களா அது கூட நம்ம கவனிக்கிறதே இல்லை. ஒரு சகோதரி நம்ம சபையில் நல்ல ஊழியம் செய்வாங்க. அவங்க மெட்ராஸில் இருக்கிறாங்க, மறுபடியும் வருவாங்க, நல்ல ஊழியம் செய்வாங்க. ஒரு ஏரியா லீடர், நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் அவங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க குடி வந்த போது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு சபைக்கு போகிற விசுவாசி. அவங்க கடைசியாக இந்த சபையை தேடி கண்டுபிடிச்சு இங்கே வந்துட்டாங்க. இங்கே வரும்போது என்ன சொல்லி வந்தாங்களாம் தெரியுமா? இந்த சபைக்கு போவோம், அந்த சபைக்கு போகும்போது யாராவது நம்ம பார்த்து விசாரிச்சாங்கன்னா தொடர்ந்து அந்த சபைக்கு போகலாம், இல்லைன்னா வேற சபைக்கு போகலாம். நல்ல வேளை அன்றைக்கி என் மனைவி இருந்தாங்க போல இருக்கு. அவங்க போய் பார்த்து எங்கேருந்து வர்றீங்க யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. அதனால தொடர்ந்து இந்த சபைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கத்து வீட்டில் அந்த ஒரு விசுவாசி இருக்கிறாங்கன்னு சொன்னேனே, அவங்க வீட்டுக்கு அந்த சகோதரியுடைய பாஸ்டர் வந்தபோது இந்த பக்கத்தில் இப்படி ஒரு விசுவாசி இருக்கிறாங்க, அவங்க அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு போகிறாங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாங்க, நீங்கள் விட்டுட்டீங்களே சிஸ்டர், உங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தவங்களே விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாராம். பாருங்க, அநேக நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, விசுவாசிகளாக இருப்பாங்க, ஆனால் நாம் அவர்களை விசாரிப்பதில்லை. அவங்களை விசாரிப்போம் என்றால் அவர்களை ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வருவோம். அவங்களுக்கு ஆலயம் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் அப்படியே இருந்து பின்வாங்கி போகிற மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பக்கத்தில் இருக்கிற ஆட்களை நம்ம விசாரிக்கணும். சாப்பிட்டாங்களான்னு கேளுங்க, அவ கதையெல்லாம் சொல்லுவாங்க. சாப்பிட்டாங்கன்னு மட்டும் கேட்டீங்கன்னா போதும், அவங்க எல்லா பிரச்சனையும் கொட்டுன்னு கொட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்க வீட்டுக்குள்ளால போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆமே, நல்லல்லையா? அவங்களுக்கு உதவி செய்யலாம். அவங்களுக்கு ஏதாவது பொருளாதார உதவி உங்களால் முடிந்த அளவு நீங்க உதவியை செய்யலாம். அப்படி நாம் அன்பு செலுத்தும் பொழுதுதான் மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஆண்டவரை பின்பற்றுவார்கள். நாம் அன்பு செலுத்தாமல் ஜனங்கள் அவரை பின்பற்ற வரவே மாட்டார்கள். நம்ம என்ன செய்கிறோம்? ஆட்களை பார்த்த உடனே ரொம்ப சீரியஸாக இருக்கிறோம், சிரிக்கவே மாட்டோம். மக்களை பார்த்து, ஏற்ற வீட்டில் ஆட்களை பார்த்து நம்ம சிரிக்க முடிகிறதா? பேச முடிகிறதா? நம்ம அவங்கள பார்க்குற சமயத்தை நம்ம கடுகடுப்பார், நம்ம அவர்கள் பேச வந்தாலும் நம்ம பேசுறதுக்கு இடம் கொடுக்கறதே இல்லை. இந்த மாதத்தில் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய மாதம். பிரசங்கம் பண்ணதுக்கு வேறு பிரசங்கம் தான் நிறைய இருக்கிறது. நான் ஆயத்தமாய் கொண்டு வந்தேன். ஆனால் ஆண்டவர் சுவிசேஷ சம்பந்தமாய் ஆவியானவர் இந்த சத்தியங்களை உங்களுக்கு பேச வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற அப்படின்னால இவைகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, நாம் அன்பு செலுத்துதல், நம்முடைய வீட்டுக்குள்ளால் இருக்கிற நபர்களுக்கு நாம் அன்பு செலுத்த வேண்டும். வீட்டுக்கு உள்ளால் இருக்கிற வீட்டு பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும். நம்ம பார்க்கிற எல்லா மனுஷரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். கொடுத்து அன்பு செலுத்தலாம், நம்ம பேசுவதன் மூலமாக அன்பு செலுத்தலாம், பழகுவதன் மூலமாக அன்பு செலுத்தலாம். அநேக கணவன்மார் ஏன் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரல? காரணம் என்ன? அநேக பிள்ளைகள் ஏன் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரவில்லை? நம்ம அவங்ககிட்ட அன்பாய் பேசவில்லை, நம்ம அன்பாய் பழகவில்லை. நம்முடைய பேச்சு அவர்களை புண்படுத்தி இருக்கிறது. நம்முடைய பேச்சினாலே அவர்கள் மனமுடைந்து போய் இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவமே வேண்டாம் என்று வெறுத்து விடுகிறார்கள். இந்த சபைக்கு, இந்த சகோதரன் போகிற சபைக்கு, இந்த சகோதரி போகிற சபைக்கு போக வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்? ஒதுக்கி விடுகிறார்கள். நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷித்தார் என்று நாம் அதை லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது இயேசுவின் அன்பை காட்டுகிறது. சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்படி அன்பு தான் அநேகர் என்ன செய்து சொன்னால் தன் பக்கமாக இழுத்தது. ஆனால் இங்கே நாம் இன்னொரு வசனத்தை வேடிக்கையாய் பார்க்கிறோம். என்ன வசனம் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 66வது வசனம்.
The Gospel of John chapter 6 verse 66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்டார். அப்ப 12 பேர் தான் மிச்சமா இருந்திருக்காங்க போல இருக்கு. அற்புதத்தை பெற்றவன், அப்பம் சாப்பிட்டவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். எப்போ போய்விட்டார்கள்? எப்போ இயேசு கிறிஸ்து அவர் வசனத்தை பேச ஆரம்பிச்சாரோ, அற்புதத்துக்காக வருவார்கள், அன்பு செலுத்தினா வருவாங்க, தொடர்ந்து அப்படி அன்பு. ஒரு அம்மா பாருங்க, கேரளாவில் வேற ஒன்றும் உலகமெல்லாம் போய் எல்லா ஆட்களும் அப்படி கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அந்த கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்குறான், கூட்டம் எவ்வளவோ சேருது. வேற என்ன அவங்க பேசுறாங்க? என்ன சத்தியம் இருக்கிறதா? ஒரு சத்தியம் இல்லை, ஒரு உபதேசம் இல்லை, கட்டி பிடிக்கிறாங்க. ஒரு ஆள் இறந்து போயிட்டார், எங்கே ஆந்திராவில் இருந்தார். என்ன செய்யும்? வாந்தி பண்ணுவார். வாந்தி பண்ணும்போது தங்கம் வெள்ளி எல்லாம் வருமா. அது பெரிய பெரிய அண்டா மாதிரி வரல, வந்திருந்தா உண்மையா. அதெல்லாம் மந்திரம், மாயாஜலம். என்ன கூட்டம் பாருங்க, வெளிநாட்டிலிருந்து தான் மக்கள் வந்தார்கள். இப்படிப்பட்ட ஏமாற்று வித்தைகளுக்கும் மந்திரங்களுக்கும் மாயாஜாலங்களுக்கும் மக்கள் திரளாய் செல்கிறார்கள். கிறிஸ்தவ உலகத்திலேயும் மந்திரங்களும் மாயாஜாலங்களும் இருக்கிறது. பொய்யான அற்புதங்கள், அற்புதத்தை போல பல காரியங்களை காட்டிக்கொள்வது. அற்புதம் எங்க அற்புதம் நடக்கிறது, எங்க தீர்க்க தரிசனம், இதற்காக ஆட்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சனிக்கிழமை எங்க சாப்பாடு போடுறாங்கன்னு பார்த்து சாப்பாட்டுக்கு போவாங்க, உபவாசம் கொடுத்து வரமாட்டாங்க. பக்கத்தில் சாப்பாடு நடக்கும், இங்கே உபவாசம் நடக்கும். நம்ம சபையிலேருந்து உபவாசம், இங்கே சாப்பாடு போட மாட்டோம். 10 மணிக்கு உபவாச கூட்டத்தை ஆரம்பித்து 1 மணிக்கு சாப்பாடு போட்டோன்னா அது என்ன அர்த்தம்? யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் அநேக இடங்களில் உபவாச கூட்டம்னு சொல்லி போஸ்ட் அடித்து ஒட்டி கூப்பிட்டு 10 மணிக்கு ஆரம்பித்து 12 வரை பாட்டும் ஆராதனையும், அதுலேருந்து 1 மணி நேரம் ஒரு பிரசங்கம். அந்த பிரசங்கம் என்ன? ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என்று அற்புதத்தை பற்றி பிரசங்கம். ஆண்டவர் உனக்கு வேலை கொடுப்பார், உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் கேட்கும் பொழுது மக்கள் எப்படி இங்கே வருவாங்க? இங்கே வர்றது, நீங்கள் வர்றது பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லையா? இது கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்? இந்த கடினமான உபதேசத்தை பாருங்க. 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட வந்து அவர் சும்மா ஆட்கள் விட மாட்டார் போல தெரியுது. 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அவங்ககிட்ட அப்பங்களை கேட்டார். அப்பங்களை கேட்டார்ன்னு அர்த்தம் என்ன? அதாவது கேட்க ஆரம்பிச்சாலே மக்கள் ஓட ஆரம்பிப்பாங்க. இந்த சபையில் என்ன கேட்குறாங்க? கேட்குறாங்க. அப்பங்கள் ஆண்டவர் இயேசுவுக்காக அவர் கேட்டார்? இல்லை, அந்த 5000 பேருக்காக கேட்டார். சுவிசேஷம் கேட்ட மக்களுக்கு போஷிக்கும்படியாய் அப்பங்களை கேட்டார். ஆனால் ஆண்டவர் அந்த வசனம் அவரை சோதிக்கும்படியாய் கர்த்தர் கேட்டார். ஆனால் அவங்க சொன்னாங்க நோ நோ, இல்லை என்று கைவிரித்தார்கள். இருந்ததை கொடுத்துருக்கலாம், எல்லாத்தையும் அவன் பேக்கில் மறைத்து வைத்து கொண்டு அவன் சொன்னான் இல்லை என்று சொன்னான். அதே போல தான் இன்றைக்கு ஆண்டவர், அதாவது ஆண்டவரிடத்திலிருந்து கிடைத்து கொண்டே இருக்கும் என்றால் ஜனங்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஜனங்களிடத்தில் இனி அடுத்தது கொடுங்கள் அப்படி என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் என்ன செய்வார்கள்? பின்வாங்க ஆரம்பிப்பார்கள். கொடுங்கள் என்று சொல்வதை ஜனங்கள் விரும்புகிறதில்லை. அது கடினமான உபதேசம். அப்படிதானோ? இன்கம் டேக்ஸ் எத்தனை பேர் நம்முடைய இந்தியா செழிக்கணும், இந்தியாவில் நான் இன்கம் டேக்ஸ் கட்டாயம் கட்டணும் அப்படின்னு அவர்கள் மன உற்சாகத்தோடு சம்பளத்தை வாங்கி, இல்லை நம்மளுடைய வருமான வரியிலிருந்து எத்தனை பேர் கொண்டு போய் வாலண்டியராக இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க, இது இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க. வருமான வரி கட்டுறதுக்கு நோக்கம் என்ன? கட்டலைன்னா அவன் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் நோட்டீஸ் அனுப்பிடுவான் இல்லையா? அதனால தான் இப்போ இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க. அதே போல தான் சபையிலையும் யார் வந்து உற்சாகமாய் கொடுக்கிறார்கள்? தேவன் மேல் அன்பு உள்ளவர்கள் மாத்திரம் அதை செய்வார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு வைத்திருக்கிறவர்கள், இன்னும் திரளான மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசுவை போல உள்ள அந்த மனமும் இருதயம் மனதுருக்கமும் தயாள குணமும் பண்பும் இருக்கும் என்றால் விசுவாசம் என்பது அதுதான் அர்த்தம். ஆண்டவருக்கு கொடுக்காதவன்,
தசமபாகம் கொடுக்காதவன், காணிக்கை சரியா கொடுக்காதவன், அவன் விசுவாசம் இல்லாதவன். காணிக்கை கொடுக்காத நபர், தசமபாகம் சரியா கொடுக்காத நபர் நான் விசுவாசி என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு நாளும் அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டார். அடுத்தது பாருங்க, 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். உட்கார வையுங்கள் என்று சொன்னார். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்று சொன்னார். எப்படியாவது உட்கார்ந்துட்டு போட்டோம்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் முன்னால் வந்து உட்காருங்க, கரெக்டாக உட்காருங்க அப்படின்னு சில டிசிப்ளின் பண்ணாலே ஜனங்கள் ஓடிடுவாங்க. எங்கே நம்ம டிசிப்ளின் பண்ணுறோமோ, ஒழுங்கு பண்ணுகிறோமோ, அதை செய்யாதுங்க, இதை செய்யாதுங்க அப்படின்னு சில காரியங்கள்லாம் சொல்லும்போது அந்த சட்டத்திட்டங்கள் ஒழுங்குகளுக்குள்ளாலே ஜனங்கள் வர விரும்புகிறவர்கள் அல்லவே அல்ல. நம்ம ஒழுங்கு டிசிப்ளின் பண்ணும் பொழுது ஜனங்கள் அது பிடிக்காது. ஜனங்கள் என்ன செய்வார் என்று சொன்னால், இந்த சபைக்கு வேண்டாம், இந்த சபைக்கு போனால் இந்த சபையில் இந்த பாஸ்டர் ரொம்ப என்ன கண்டிப்பாக இருக்கிறார், அதை செய்யாத, இதை செய்யாத, அங்கே உட்காரக்கூடாது, இங்கே உட்காரக்கூடாது, பிள்ளைகள் இங்கே உட்காரக்கூடாது, அனுப்பணும், எங்கே அனுப்பணும், சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பணும், விரட்டுன்னு விரட்டுறாரு, பக்கத்தில் வைக்க விட மாட்டேங்கிறார் பிள்ளைங்களை. அது மட்டுமா பண்ணுறாரு, அவர் செல்ஃபோனை யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறாரு. ஆமாம், நான் எத்தனை 1000 கொடுத்து 1 லட்சம் பணம் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த செல்ஃபோனு யூஸ் பண்ணாமல், சர்ச்சில் யூஸ் பண்ணாமல் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்லட்டுமா, வெளியிலே போர்டு போட்டிருப்பான் கோயிலுக்கு முன்னால். என்ன போர்டு தெரியுமா? பாதரட்சைகளை இவ்விடத்திலே கழற்றி போடுங்கள். இப்போ நீங்கள் நிறைய பேர் பாதரட்சை போடாமல் வெளியில் போட்டு வந்திருக்கீங்க. நான் சொல்கிறேன், பாதரட்சியை போட்டு விட்டு வாருங்கள், செல்போனை கழற்றி போட்டு விட்டு வாருங்கள். ஏனென்றால் இது பரிசுத்த ஸ்தலம். ஆமென். பாதரட்சியை கழற்றி போட கத்த சொல்ல, எதெல்லாம் ஆராதனைக்கு இடையூறாக இருக்கிறதோ, தடையாக இருக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் கழற்றி போடும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம என்னன்னோ பாரம்பரியமாக சிலதை பிடிச்சிருக்கோம், ஆனால் உள்ளாலே செல்போனை வைத்துக்கொண்டு SMS அனுப்புகிறோம், இங்கே வாட்ஸ்அப் அனுப்புகிறோம், அவ்வப்போது எழும்பி போயிட்டு இருக்கிறோம், வந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாவற்றையும் கர்த்தர் ஒழுங்கு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, கிறிஸ்தவம் என்றாலே அது டிசிப்ளின், டிசைப்பிள் என்கிற வார்த்தையிலிருந்து தான் அப்புறம் கிறிஸ்தவ என்கிற வார்த்தை வந்தது. டிசைப்பிள்ஸ் என்றால் டிசிப்ளின், ஒழுங்கானவர்கள். சபை என்றால், கிறிஸ்தவம் என்றால் அது ஒழுங்காக, சீராக, சிறப்பாக இருக்க வேண்டும். இதை நம்ம செய்யும் பொழுது ஜனங்கள் என்ன செய்வார்கள்? ஆண்டவரை விட்டு பின்வாங்க ஆரம்பிப்பார்கள். இன்னும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் சாப்பாடு கொடுக்கிறதை நிறுத்திவிட்டார், அற்புதம் செய்வதை நிறுத்திவிட்டார், பிரசங்கத்தை கண்டிப்பாக பேசினார், உபதேசங்களை பண்ணினார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தில் பானம் பண்ணாதவனுக்கு என்ன இல்லை? நித்திய ஜீவன் இல்லை. ஆண்டவர் சொன்னார், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்ய வேண்டிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர் சொல்ல ஆரம்பித்த பொழுது ஜனங்கள் அவரை விட்டு பின்வாங்கி போக ஆரம்பித்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை நாம் விரும்பவில்லை என்றால், தேவனுடைய வசனம் இல்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியாது? ஆண்டவரை பின்பற்ற முடியாது. ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்திலே கட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசுவாசம் என்பது அதுதான். தேவனுடைய வசனத்தை வாசிக்காமல் வருகிற விசுவாசம் விசுவாசம் அல்ல. தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாமல் வருகிற விசுவாசம் அது விசுவாசம் அல்ல. நீங்கள் துண்டு பிரதிகளை கொடுக்கலாம், பைபிளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், பிரதர் சொன்னது போல நியூ டெஸ்டமெண்ட் எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம், 1 லட்சத்தை நீங்கள் ஆட்களுக்கு கையில் கொடுக்கலாம். ஆனால் அந்த பைபிளில் நானும் நீங்களும் படிக்காமல் அதை கொண்டு போய் இன்னொரு நபரிடத்தில் கொடுப்போம் என்றால் அங்கே கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். நம்ம முதல்ல படிக்க வேண்டும், நாம் முதலாவது அவைகளை கை கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய வசனத்தின்படி வாழ்ந்து அதன்படி ஜீவிக்கிற மக்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மை பார்க்கிற ஜனங்கள் இயேசு வண்டைகளை கடந்து வருவார்கள், இயேசுவை பின்பற்றுவார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேர் தேவனுடைய வசனத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்கள்? அற்புதம் வேண்டும், அதே போல தேவனுடைய அன்பை நாம் மற்ற மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், மக்களுக்கு அன்பை நாம் காண்பிக்க வேண்டும்.
அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை நாம் வாசித்து அவைகளை கை கொள்ளும் பொழுது ஜனங்கள் என்ன செய்வார் என்று சொன்னால், ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிற மக்கள் பின்பற்றுவார்கள். கடைசியாக சொல்லி முடிக்க 23ஆம் சங்கீதத்தை வீட்டில் போய் பார்த்து வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறது மாத்திரமல்ல, தேவன் என்ன செய்கிறார்? நீதியின் பாதையிலே நடத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவேன் என்று சொல்லுகிறார். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைந்திருக்கிற போஜனம் என்ன தெரியுமா? புசிப்பும் குடிப்பும் அல்ல, உத்தியோகம் அல்ல, வீடு அல்ல, ஆஸ்தி அல்ல, நம்முடைய ஆரோக்கியம் அல்ல. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனம் நீதியாயிருக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்மை நீதியின் பாதையில் என்ன செய்கிறார்? அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். 23ஆம் சங்கீதத்திலே 3வது வசனத்தை படித்தீர்கள் என்று சொன்னால், அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் என்ன செய்கிறார்? அவர் நடத்துகிறார். ஞானஸ்நானத்துக்குள்ளே நடத்துகிறார். அதனால நீதி உண்டாகிறது. தேவனுடைய வசனத்தின்படி கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நீ கொலை செய்யாதிருப்பாயாக என்று வேதம் சொல்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தார் குறைக்கப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளாதே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயா என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இவைகள்லாம் பூர்வத்தார் குறைக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிற நீதி என்பது கோபப்படக்கூடாது, மற்றவங்களை புண்படுத்தாத அளவுக்கு நம்ம வாழ வேண்டும். அதுதான் தேவ நீதியாக இருக்கிறது. அந்த விதமான ஒரு மாற்றத்தை அடைவதற்கு கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அப்படி ஒரு மாற்றம் நமக்குள்ளே வருவதற்காக தான் தேவன் நம்மை பல விதமான சூழ்நிலைகளுக்குள்ளே நடத்தி கோபக்காரங்களாக இருந்த நம்மை பொறுமைசாலியாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சுபாவங்களை மாற்றும்படியாய்த்தான் கர்த்தர் நடத்துகிறார். 4ஆம் வசனத்தில் படிக்கிற சமயத்தில் 23ஆம் சங்கீதத்தில், மரண பள்ளத்தாக்கில் ஊடாய் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்ன செய்யும்? என்னை தேற்றும். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை போஷிக்கிற தேவனுடைய சமூகம் என்னென்றைக்கு நம்மோடு கூட இருக்கும். வேலை போனாலும் பரவாயில்ல, ஆரோக்கியம் போனாலும் பரவாயில்ல, எல்லாரும் நம்ம கைவிட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, ஏசு கூட இருந்தா போதும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஏசு கூட இருப்பார் என்றால் அப்படியே கோலும் அவருடைய தடியும் என்ன செய்யும்? நம்மை தேற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்ன அர்த்தம் அதற்கு? a victorious life, வெற்றிகரமான வாழ்க்கை கற்று தருகிறார். அது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலமாய் கிடைக்கிறது. பாவத்தின் மேல வெற்றி, மாம்சத்தின் மேல வெற்றி, பிசாசின் மேல வெற்றி, இந்த உலகத்தின் மேல வெற்றி. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இதை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இதுதான் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனமாய் இருக்கிறது. அது மாத்திரம் அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வைத்திருக்கலாம், பெரிய பெரிய ஃபேக்டரி ஓனர்ஸ் இருக்கலாம், பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் இருக்கலாம், பணக்காரர் இருக்கலாம், அவங்களுக்கு தேவனுடைய கிருபை கிடையாது. வியாதி சுகமாகாட்டாலும் ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலனை பார்த்து சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. வியாதியின் மத்தியில் நம்ம தாங்குகிற கிருபை, நம்மை வழி நடத்துகிற கிருபை, நம்மை பாதுகாக்கிற கிருபை எப்போது நம்மோடு அது இருக்கிறது. கடைசி வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? கடைசியில் நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும். அற்புதம் நடக்கிறதோ இல்லையோ, சாப்பாடு கிடைக்கிறதோ இல்லையோ, நீதியின் மேல நீதி, பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், வெற்றியின் மேல வெற்றி அடைந்து தேவ பிரசன்னத்தின் நிறைவை அனுபவித்து நாம் கடைசியிலே பரலோகம் போய் சேர வேண்டும். இதை நாம் லட்சியமாக வைத்து தேவனுக்கேற்ற கிரியை நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுப்பி நிற்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் எழுப்பி நின்று ஆண்டவரை நோக்கி நமக்கு கேட்கலாம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து
இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் தேவனுக்கேற்ற கிரியை நடப்பித்தார். பிசாசுகள் துரத்தப்பட்டது, வியாதிகள் சுகமாக்கப்பட்டது, அநேகர் போஷிக்கப்பட்டார்கள். ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர். ஆண்டவரே, நீர் அன்பை வெளிப்படுத்தினீர். என்னுடைய வாழ்க்கையில் நானும் அநேகருடைய வியாதியை சுகமாக்குவதற்காக உங்களுடைய வல்லமை பெற்ற ஒரு நபராய் என்னை மாற்றுவீராக. அநேகர் மேல் கைகளை வைக்கும் பொழுது பிசாசுகள் ஓட வேண்டும், வியாதியஸ்தர்கள் சுகமடைய வேண்டும். அதற்கான வரத்தை எனக்கு தாரும். இன்று முதல் நான் விசேஷமாய் ஜெபிக்க போகிறேன். இன்று முதல் நம்முடைய சமூகத்தில் அதிகமாய் ஜெபிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அதிகமாய் உபவாசித்து ஜெபித்து வல்லமையுள்ள ஒரு விசுவாசியை மாற விரும்புகிறேன் என்று சொல்லி கரங்களை வைத்து தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவரே, அதிகமாய் ஜெபிக்க எனக்கு உதவி செய்வீராக. அதிகமாய் உபவாசிக்க எனக்கு உதவி செய்வீராக. ஒரு வல்லமையுள்ள ஒரு கிறிஸ்தவனாய் மாற எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய சுபாவங்களை மாற்றுவார். இயேசுவை போல அன்புள்ளவர்களாக நம்முடைய குடும்பத்தில் உள்ள மக்களோடு கூட நாம் பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற மக்களோடு கூட நம்ம பேச வேணும். அவருடைய தேவைகளை விசாரிக்க வேண்டும். ஒருவேளை மருமகளாக இருந்தால் நீங்கள் மாமியார் இடத்துல எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? உங்கள் மாமியாருடைய ரட்சிப்புக்கு நீங்கள் உத்தரவாதியாக இருக்கிறீர்கள். உங்கள் கணவனுடைய ரட்சிப்புக்கு நீங்கள் உத்தரவாதியாக இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு உத்தரவாதியாக இருக்கிறீர்கள். தேவ சமூகத்தில் கருத்தை வைத்து கேட்போம். ஆண்டவரே, உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா, உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Glory to God. நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளைக்காயுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் கேட்ட வசனத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வசனத்தின்படியாய் கர்த்தாவை தொடர்ந்து நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர். எங்கள் வாழ்க்கை நீதி உள்ளதாய் மாற உதவி செய்யுங்க, பரிசுத்தம் உள்ளதாய் மாற உதவி செய்யுங்க. நாங்கள் பரலோகத்தில் வந்து சேருவதற்கென்று அந்த லட்சியத்தோடு வாழ உதவி செய்யும். இந்த உலகத்து நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் நம்பி வாழாதபடிக்கு நித்திய ஜீவன் வரை நிலைத்து நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களுடன் கூட இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.